அனைவருக்கும் காலை வணக்கம். மிரா ஃபவுண்டேஷன் நீண்ட நாள் அம்முடைய கனவு. ஒரு 3 இயர்ஸாக அம்மு பேசிகிட்டு இருந்த ஒன்று. நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேனோ அதை நேற்றே எஃபியில் போஸ்ட்டாக நான் போட்டுட்டேன். இங்கே உள்ளவங்களுக்குலாம் அது புதுசாக இருக்கும். அம்முவை வந்து எனக்கு காலேஜ் டேஸில் தெரியும். காலேஜ் டேஸ்லன்னு சொல்கிறத விட அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அந்த அட்மிஷனுக்கு ஒரு க்யூ இருக்கும் தெரியுமா காலேஜில், அந்த க்யூலேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அப்புறம் அப்படியே அது காலேஜை கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறதுல தொடங்கி இன்னொரு ஃபேஸ் இருக்குது அம்முவுக்கு. காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, எப்போ காலேஜில் இருக்கீங்க, எப்போ கிளாஸை விட்டு வெளில போகிறீங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் அந்த டீம் மார்க் வாங்கிடுறீங்க அப்படிம்பாங்க. அது வந்து ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும். அரியர் வைக்காமல் மார்க் வாங்குறது அந்த மாதிரிலாம் இருந்தது. படிக்கவும் செஞ்சோம் அப்படின்றது தான். அதில் கல்ச்சுரல்ஸ்லையும் இருப்போம், எல்லா கல்ச்சுரல்ஸ்லையும் நானும் அம்முவும் இருப்போம். இன்டர் காலேஜேட்ஸ் அந்த மாதிரி இருப்போம். எனக்கு தஞ்சாவூரோட நீல அகலத்தை வந்து அவள் சைக்கிள் பின்னாடி உட்காந்து தான் நான் அளந்து பார்த்துருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு சின்ன குடும்பம், அதாவது அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, ஆனால் அவ்வளோ நிறைஞ்ச குடும்பமாக நாங்கள் இருந்தோம். இன்னும் அவங்க சித்தி, அவங்க அம்மாவுடைய சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு கெரோசின் ஸ்டவ்வில் எங்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சு தோசை வார்த்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். 2 தங்கச்சி, ஒரு தம்பி, எனக்கு அம்முவுக்கு எல்லாருக்கும். நான் எல்லா ஹாஸ்டலில் இருந்த நாட்களை விட அம்மு வீட்டில் வீக்கெண்ட்ஸில் இருந்த நாட்கள் தான் அதிகம். இது வந்து ஒரு பர்சனல் எங்கள் 2 பேருக்குமான ரேப்போ. அம்மு வந்து பிறந்ததுலேருந்தே பான் வாரியர் தான். அம்மா இறந்ததுக்கப்புறம் சித்தியோட சப்போர்ட்டில் அந்த ஃபேமிலியவே ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அப்பா வந்து இபியில் திருத்தணியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிய ஆரம்பிச்ச அம்மு காலேஜ் டேஸ். அம்முலேருந்து ஸ்கூலில் சேக்ரட் ஆர்ட்டில் படிச்சுட்டு அவள் காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து இருந்த அம்மு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்க அம்மு. நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்தாலும் என்ன எல்லாரும் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் ப்ரிவிலேஜாக, வீட்டில் கடைசி பிள்ளையா, ரொம்ப செல்ல பிள்ளையா, ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணாக தான் நான் இருந்தேன். அம்மு எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கா, அதை பார்த்துருக்கா. எனக்கு அம்முக்கிட்டேருந்து சின்ன சின்ன விஷயம், ஒரு சேவிங்ஸில் இருந்து அவள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து எல்லாமே நான் கற்றுப்பேன். ஒரு பெயினை எப்படி பார்க்கணும், எப்படி வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அதை வந்து அவள் கமான்னு அவளுடைய லைஃப்லேருந்தே பார்த்துக்கிட்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஓவர் கம் பண்ணுவாள். ஒரே ஒரு சின்ன ஸ்மைல், எது கேட்டாலும் காட் ஸ்பிரிட் அப்படின்பா. 2 சிஸ்டரையும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தருணங்களில் அவள் இழந்துட்டு நின்ன தருணங்கள். அப்புறம் நான் அவளை முதல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாகி திரும்ப நாங்கள் மீட் பண்ணும்போது அவளை சர்ஜரியோடு படுத்திருக்கும் போது தான் நான் பார்த்தேன். அப்போ கூட எனக்கு பிரின்ஸ் அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அவர் வந்து அந்த தருணத்துலையும் வீடே ஒரு நிசப்தமாக அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கிற தருணத்தில் கூட பிரின்ஸ் வந்துட்டு அப்போ கூட எனக்கு தோசை ஊற்றி கொடுத்து என்னை ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணி ரிசீவ் பண்ணார். அப்போ தான் நாங்கள் சந்திக்கிறோம். அவள் உடம்பு சரியாமல் அவ்வளோ கிரைசிஸ் சுச்சுவேஷனில் இருக்கா. ஆனாலும் வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு. அவர் காரையே சூப்பராக பார்த்துப்பாரு. அதனால எங்களெல்லாம் பார்த்துக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாரு அப்படிங்கிறதுக்காக மீன் பண்ணி அதை நான் சொல்கிறேன். அம்மு கிராஸ் பண்ண நிறைய கஷ்டங்கள், சில விஷயங்களை நம்ம ஸ்டேஜில் ஷேர் பண்ண முடியாது. பட் நான் எழுதின அந்த போஸ்ட்டுக்காக என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க, எப்படிங்க ஒருத்தவங்க இத்தனை இழப்பை அடுத்தடுத்து சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த இழப்புகள் தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய அவளுக்கு வந்து அந்த டிசீஸ்லேருந்து அவள் வெளியில் வர்றதுக்கு, அதை வந்து ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான, ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான ஒரு பெரிய வில் பவரை அவளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய விஷயம் அவள் இங்கே சொன்னது மாதிரி நம்ம ஹெல்த்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து, இன்றைக்கி ஓரளவிற்கு வந்து ஜெண்டர் லென்ஸோட பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் வந்து பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் ஒரே மாதிரியான உணவுகள் கொடுக்குற, சரிசமமான உணவுகளை கொடுக்குற ஒரு கல்ச்சர் ஓரளவுக்கு அர்பன் லைஃப் ஸ்டைல்லையாவது உருவாகிருக்கு. நான்லாம் ஒரு பக்கா டிப்பிக்கல் கிராமத்துலேருந்து பக்கா ஆர்த்தடாக்ஸாக ஆண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு கல்ச்சர் சொசைட்டிக்குள்ளே உள்ள கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு. வீட்டில் அப்பா அண்ணன்கள் சாப்பிட்டா போதும், பொண்ணுங்களுக்கு இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மனநிலை தான் வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்காது. பட் அவங்க கல்ட் வைஸ் அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க.
ஸோ எதுனாலும் கூட வைக்கணும், அவங்களுக்கு பசங்களுக்கு நிறையா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் இன்றைக்கி பெண்கள் ஏன் வந்து இவ்வளவு இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, மேல் நியூட்ரிஷன் குழந்தைங்க ஏன் இந்தியாவில் இவ்வளோ இருக்குது, ஏன் தமிழ்நாடு ஹெல்த் வைஸ் இன்னொரு செக்டாரில் உயர்ந்து நிற்கும்போது இன்னும் இங்கேயும் மேல் நியூட்ரிஷனை பற்றி பேசுகிறோம், விமனுக்கு இருக்கிற அனிமிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி கேன்சரோடைய நம்பர் அவேர்னஸ் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் விமன்ஸ் வந்து ஃபைட் அகெயின்ஸ்ட் கேன்சராக இன்றைக்கி இருக்காங்க. அவ்வளோ நிறைய பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு இது வந்து ஈஸியாக வந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க சரி சமமான உணவுகளை அவங்க எடுத்துக்காதது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ஹெல்த் செக்கப், அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன ஃபேன்லேருந்து எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான எவ்ரி இயர் நமக்கு ஒரு ஹெல்த் செக்கப் அட்லீஸ்ட் வந்து அந்த அலார்மிங் இயர்ஸ்லையாவது ஒரு 30-35 அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணும்போதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் நாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஜிடிபி, இந்தியாவுடைய ஜிடிபியில் உமனுடைய அதாவது அவங்களுடைய பார்ட் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய அளவில் நம்மளுடைய இந்தியன் எக்கானமியில் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறோம். அப்படி இருந்துமே நாம் நமக்கான ஹெல்த் செக்கப்புக்கு போகிறவங்களுடைய பர்சன்டேஜ், அதாவது செல்ஃப் லவ், செல்ஃப் ஹெல்த் கேர் அப்படிங்கிற இடத்துல விமனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸுங்கிறது வந்து செகண்டரியாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, ஹஸ்பண்ட், இப்படி ஒவ்வொரு சாய்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கே தவிர செல்ஃப் லவ்வாக விமன் கேர், செல்ஃப் கேர் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடம் ரொம்ப கவனிக்கக்கூடிய இடமா இருக்குது. இன்னொன்று இன்றைக்கி லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் தொடங்கி நம்மளுடைய மொபைல் ஸ்க்ரீன்ஸோட இது நான் ரீசண்டாக நேற்றுக்கு ஒரு போஸ்ட் லிங்க்டின்ல பார்த்தேன். அதாவது ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹிந்து குரூப்போடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய டிஜிட்டல் ஹெட் அவர். எனக்கு அவரை பர்சனலாகவும் தெரியும். அவர் ஒரு போஸ்ட் எழுதியிருந்தார், நான் ஒரு நாளைக்கு வந்து 2 hours குறைச்சேன் மொபைல் ஸ்க்ரீனிங் டைமை, அப்புறம் 3 hours குறைச்சேன், இன்றைக்கி வந்து 8 hours குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுடைய போர்ட் ரூமில் என்ன பேசுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எல்லார் கையிலையும் எப்படி நம்மளுடைய பேஜ்லேருந்து வெளியில் வராமல் பார்த்துக்கிறது, எல்லார் கையிலையும் மொபைல்லேருந்து எப்படி வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜில் நம்மளுடைய வீடியோவில் கொஞ்ச நேரம் இருக்க வைக்கிறது, 20 seconds இருந்துட்டாலே அது நமக்கு வந்து கன்வர்ஷன் ரேட்டாக மாறும் அப்படின்னு மார்க்கெட்டிங்காக அவர் யோசிப்பார் இல்லையா. ஆனால் ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது பற்றி அவர் ஒரு பெரிய போஸ்ட் எழுதி அவ்வளோ பேர் அதுக்கு ஃபயர் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷனும் அவங்களுடைய பர்சனலையும் எப்படி பிரித்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அதுலேருந்து ஒரு நல்ல தாட்டும் அதுக்குள்ளே இருக்குது. அவங்க போர்டு ரூமில் என்ன வேணால் பேசலாம், அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் ரூமில். ஆனால் அவர் தன்னை எப்படி வந்து காமிச்சிக்கிறாரு. இன்றைக்கி 24 hours நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீனிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஐக்கான ரெஸ்ட்டே நம்ம கொடுக்கறதில்ல. ஹெல்த்தில் நாம் எவ்வளவு அவேர்னஸாக இருக்கிறோம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக கிடைக்குது. எல்லாத்துலேயும் வந்து ப்ரிவென்ஷன், அந்த ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதனால தான் இருக்குமோ அதனால தான் இருக்குமோன்னு அது ஏதாவது பாடி ஓவர் ரியாக்ட் பண்ண அப்புறம் தான் யோசிக்கிறோம். அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற அந்த வேர்டையே மறந்துட்டோம். ஆல் ஜங்க் ஃபுட்ஸுக்கு இன்றைக்கி நாம் வந்து ஈல்ட் ஆகிட்டோம். ஒரு பக்கம் உணவே மருந்து கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம், நம்மளுடைய உணவுல இருந்து தான் இத்தனை மருந்துகள் இருக்குது, வேறு எந்த கண்ட்ரிக்கும் இல்லாததெல்லாம் இருக்குதுன்னு பெருமை மட்டும் பேசுகிறோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபுட்டு ஆர்கானிக்காக எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீடியாவிலேயே அம்மு மாதிரி நிறைய கேன்சர் சர்வைவர் இருக்காங்க. எங்களுடைய முன்னாள் ஹெச்ஆர் நான்சி மேடமில் தொடங்கி நிறைய பேர், இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டில் தொடங்கி நிறைய பேர் வந்து இப்படி சர்வைவர் ஆகி செகண்ட் ரன்னிங் அச்சீவ்மெண்ட் லைஃப்பில் த கோல்டு அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அம்முவும் அதே மாதிரி. அம்முவும் நானும் இதுக்கு முன்னாடி அவள் இதெல்லாம் மீண்டு வெளியில் வரும்பொழுது ஊரணி ஃபவுண்டேஷனுடைய அவார்டு அவள் வாங்கினா, அப்போ நானும் அந்த அவார்டு வாங்கினேன். 2 பேரும் ஒரே டயஸை அன்னைக்கும் ஷேர் பண்ணோம். இன்றைக்கி அவளுடைய இந்த ஒரு முயற்சியில் நானும் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு பார்ட்டாக அதில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. உண்மையாகவே இந்த மிரா மாதிரி, மிரா எந்த அளவிற்கு வளரப்போகிறாளோ அதே மாதிரி இந்த மிரா ஃபவுண்டேஷனும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிறைய பேருக்கு அது உதவணும். அவளுடைய காசு எப்போதுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்பாள், அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பர்சனல் லைஃப்பில் நிறைய பெயினை சந்தித்தவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள எப்போதுமே சந்தோஷமாக வச்சு நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் என்னுடைய இந்த மீடியா சர்க்கிள்லையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அதில் அம்முக்கிட்டேருந்தும் நான் கற்றுக்கிட்டது அதுதான். சுற்றி இருக்கிறவங்கள நான்லாம் ஒரு டென்ஷன் மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா அந்த டென்ஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். அது சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டென்ஷனை பற்றி யோசிக்கிறது, சிரிக்கிறதெல்லாம். பட் அவள் அப்படி இல்லை. அந்த டென்ஷன் அங்கே இருக்கையில் அப்படியே
மிரா அப்படியே கொலவெறியில் இங்கே 3 பேரும் கத்திட்டு இருக்கையில் கூட அவள் ரொம்ப கூலாக டைனிங் ஹாலில் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து இப்படி இவங்க யாருக்கோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவள் சிரிச்சிட்டு இருப்பாள். நான் நிறைய தடவை அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அவள் மட்டும் ஏன் இப்படி கூலாக இருக்கா அப்படின்னு. அந்த கூல்னஸ் தான் அவளை அப்படி கூலாக வச்சிருக்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவளை மீண்டு கொண்டு வர வச்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒன்று. அது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் அந்த கூல்னஸை நம்ம எந்த இடத்துலையும் தவற விடாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபவுண்டேஷன் இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டியது இருக்குது. அது இப்போ வந்து ஃபைட் அகைன்ஸ்ட் கேன்சரில் ஆரம்பித்து இந்த அவேர்னஸ், இன்னும் ஜெண்டர் லென்ஸ், அப்புறம் ஏஜிங் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணுறது அப்படின்னா அவளுக்குமே நிறைய நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நிறைய பேசியிருக்கோம். அந்த மாதிரி அவள் இன்னும் நிறைய விஷயங்கள் அவளுக்குள்ளற நிறைய அந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் இருக்குது. அதை எல்லாத்தையுமே இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அவள் நிறைய பண்ணணும் அப்படின்றதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் 2 பேருக்கும் என்னுடைய விஷஸ். பிரின்ஸ் இது இவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க ஃபேமிலியில் அவங்க மதர் இப்போ ரீசண்டாக தவறுனாங்க, அதில் தொடங்கி எல்லா விஷயத்துலையும் வந்து எப்படி அமுதா ஒரு எக்ஸ்டெண்ட் கூலோ இன்னொரு எக்ஸ்டெண்ட் கூல் பிரின்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் இந்த 3 குழந்தைங்களை பார்த்துக்கிட்டது, இவளுடைய ஹாஸ்பிட்டல் டைமில் எல்லாம் வந்து அவர் ரொம்ப கூலாக தான் அவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணார். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அவங்க 2 பேருக்கும் இந்த கப்புளுக்கான ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு அதை சொல்லலாம். அவருடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய வகையான ஆண்களை நம்ம இந்த சொசைட்டியில் சந்திக்கிறோம். ஆனால் பிரின்ஸ் மாதிரி கிடைக்கிற உண்மையாகவே ஒரு பிரின்ஸ் தான் அந்த விஷயத்தில். அமுதா எப்படி அமுதா ரூபி தான் அவள். அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் பிரின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜியா, மிரா 3 பேரும் அம்மாவுடைய அந்த அதே கனவோட வரணும். அவங்களுடைய சித்தி, அமலன் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தியாக நான் இத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 2000ல் தொடங்கிய நட்பு 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு 1/4 நூற்றாண்டு நட்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறதும் பெரிய விஷயம்தான். அது தொடர்றதும் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த மிரா ஃபவுண்டேஷனோட 25th ஜூப்ளியில் வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.